ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் பட்டாசு வெடித்து 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் திருலோகசுந்தர் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். திருலோகசுந்தர், எப்படி இந்த விபத்து நடந்தது? காயங்கள் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உள்ள பாலாஜி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தில் பட்டாசு பார்சல்களை இறக்கி வைக்கும் பொழுது திடீரென அந்த பார்சல் வெடித்து சிதறியதில் 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதாவது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உள்ள பாலாஜி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு வாகனத்தின் மூலமாக பட்டாசு பார்சல்கள் வந்திருக்கிறது. அந்த பார்சல்களை 5 தொழிலாளர்கள் அங்கு இறக்கி வைக்கும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இன்று காலை சரியாக ஒரு 8:20 மணி அளவில் இந்த பார்சல்களை இறக்கி வைக்கும் பொழுது அதில் ஒரு தொழிலாளி அந்த பார்சல்களை அஜாக்கிரதையாக வேகமாக மேலிருந்து கீழே போகிறார். அப்பொழுது பட்டாசு பார்சல் வேகமாக கீழே போட்டதன் விளைவாக திடீரென வெடித்து சிதறியது. இந்த வெடி விபத்துல 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. இந்த காயமடைந்த 4 பேரும் உடனடியாக மீட்கப்பட்டு காக்கிநாடா அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டாசு வெடி விபத்து சம்பந்தமாக காக்கிநாடா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிந்து மாதவ் சம்பவ இடத்துல சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது முறைப்படி உரிமத்துடன் நடத்தக்கூடிய பட்டாசு குடோன்களா, அதே போல இந்த பட்டாசுகள் சட்டப்படிதான் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு பார்சல் இறக்கும் பொழுது அது வெடித்து சிதறக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் இந்த பட்டாசு வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரு லோகசுந்தர்.